வணக்க நண்பர்கள், இன்றைக்கு நாங்கள் இதை பற்றி காய்க்க போகிறோம்னு சொன்னால், ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோ இதை பற்றி காய்ச்சி போட்டிருக்கிறோம். இன்றைக்கு மீண்டும் அதை பற்றிய ஒரு வீடியோ தான். என்னென்னு சொன்னால், தையிட்டி விகாரை தொடர்பாக. தையிட்டி விகாரையில் எங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்குது. மக்களின் நிலத்தினை, பொதுமக்களுக்கு சொந்தமாகிய நிலத்தினை எடுத்து ஒரு பௌத்த விகாரை ஒன்று அங்கே கட்டப்பட்டிருக்குது. இது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அங்கே கட்டப்பட்டிருக்குது. இப்போ என்ன விஷயம் நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால், அந்த விகாரையை சுற்றி இன்னும் சில விஷயங்கள் கட்டப்போவதாகவும், அதாவது சில மடங்கள், அப்படி சில விஷயங்கள் இருக்குது. பௌத்த மதத்தோடு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. அந்த விகாரையோட தொடர்புபடுத்தி இன்னும் ஒரு 5-6 விஷயங்கள் அதை சுற்றி கட்டப்போகிறாங்க. பூங்கா உட்பட கட்டப்போகிறாங்க. அப்படி ஒரு அந்த நிலப்பகுதியில், அதாவது தனிநபருக்கு சொந்தமான அந்த நிலப்பகுதியில் விகாரை முதலாவது கட்டப்பட்டிருக்குது. அந்த விகாரையை சுற்றி இனி மிச்சம் இருக்கிற நிலப்பகுதிகளில் அந்த விகாரையோட தொடர்புபட்ட சில விஷயங்கள் கட்டப்போகிறாங்க. இதனால் அங்கே யார் பாதிக்கப்பட போகுன்னு சொன்னால், அங்கே இருக்கிற மக்களும் அந்த நிலத்துக்கு சொந்தமான மக்களுமே பாதிக்கப்பட போகிறார்கள். இந்த விடயம் தொடர்பாக வருகின்ற 11ஆம் தேதி அந்த காணிகளுக்கு உரிய மக்களும் அவர்களுக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் சேர்ந்து ஒரு போராட்டத்தினை, ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றினை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். தையிட்டி விகாரை அமைந்திருக்கிற அந்த நிலமானது அங்கே இருக்கிற அந்த தனி நபர்களுக்கு சொந்தமான நிலமாகும். அது தொடர்பான ஆவணங்கள் அவர்களிடம் உள்ளது. இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், அந்த நபர்கள் அந்த நிலம் தங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னால், அகில இலங்கை பௌத்த மகாசபை என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், அந்த விகாரை இருக்கின்ற இடமானது அந்த விகாரைக்கு சொந்தமான இடம்னு சொல்லி, அதாவது அந்த பௌத்த விகாரை இருக்கின்ற அந்த நிலமானது அந்த விகாரைக்கு உரிய நிலைமைன்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது அந்த மக்களுக்கு சொந்தமானதல்ல, அது அந்த விகாரைக்கு சொந்தமாகிய நிலைமைன்னு சொல்லி அவர்கள் கருதுகிறார்கள். இது உண்மையாக இதில் நிறைய அரசியல் இருக்குது. அதாவது அந்த விகாரையை முன்னுக்கு வைத்து கொண்டு அதுக்கு பின்னால் நிறையவே அரசியல் இருக்குது. நம்ம எல்லா விஷயங்களையும் சமூக வலைத்தளங்களில் கதைக்க இயலாது, இலங்கையை பொறுத்த வரைக்கும் கதைக்க இயலாது. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதில் கதைக்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்கிறேன். இந்த விகாரையை சுற்றி, அதாவது இந்த விகாரையை சுற்றி இருக்கிற நிலப்பகுதிகளை நிலப்பகுதிகளில் சகோதர மொழி பேசுகின்ற மக்கள் குடியமர்கின்ற பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த மக்களுக்கு தேவையான மற்ற விஷயங்கள் அந்த பகுதியில் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அதாவது பாடசாலைகள், மைதானங்கள், அப்படியான விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டி இருக்கும். இதனால் பார்த்தோம்னு சொன்னால், அந்த இடம் சகோதர மொழி பேசுகின்ற மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நிலமாக காலப்போக்கில் மாறுவதற்கு நிறையவே சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ பார்த்தோம்னு சொன்னால், அந்த நிலத்துக்கு சொந்தமான அந்த மக்கள் தங்களுக்கு தங்களுடைய நிலங்கள் வேணும் என்று சொல்லி நிறைய நாட்களாகவே போராட்டங்கள் செய்து வருகிறார்கள். அந்த விகாரைக்கு முன்பாக நிறைய நாட்கள் அவர்கள் அந்த போராட்டங்களில் ஈடுபட்டு வந்திருந்தார்கள். அவர்களுக்கு ஆதரவாக தமிழில் இருக்கிற நம்மளுடைய தமிழ் ஒரு சில அரசியல்வாதிகள் அவர்களுக்கு ஆதரவாக நிறைய நாட்களாக போராடி வருகிறார்கள். ஒரு சிலர் என்று சொல்லலாம், ஒரு சில அரசியல்வாதிகளை பார்த்தோம்னு சொன்னால், அந்த விகாரை தொடர்பான சில சர்ச்சான விஷயங்களை சொல்லிக்கொண்டு வரார்கள். பாராளுமன்றத்தில் கூட பாராளுமன்றத்தில் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியமானது. அந்த ஒவ்வொரு முக்கியமான நிமிஷத்திலையும் எங்களுடைய மக்களின் பிரச்சனைகள், எங்களுடைய நிலத்தின் பிரச்சனைகள் தொடர்பாக கதைக்கலாம். அதை விட்டுட்டு நாம் அந்த ஒவ்வொரு முக்கியமான நிமிஷத்தில் கூட சில தேவையில்லாத விஷயங்கள், சில பிரயோசனம் இல்லாத விஷயங்களை நாம் கதைச்சு நேரத்தை வீணடிச்சு கொண்டிருக்கிறோம். நேரத்தை மட்டும் நாங்கள் வீணடிக்கல, எங்களை நம்பி வாக்கு போட்டு அந்த மக்களின் எதிர்காலத்தையும் வீணடிக்கிறோம் என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அலம்பல் கதைகளை போய் பாராளுமன்றத்தில் கதைக்கிறத விட்டுட்டு பிரயோசனமான கதைகளை, மக்களின் பிரச்சனைகளை, நிலங்களின் பிரச்சனைகளை, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்களின் எண்ணிக்கையை விட யாழ்ப்பாணத்தில் அதிகமான பிரச்சனை இருக்குது. அடிப்படை அரசியலிருந்து, நிலத்திலிருந்து, உரிமையிலிருந்து நிறையவே பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களில் கூட கவனம் செலுத்தணும் சில அரசியல்வாதிகள். ஆனால் அவங்கள பார்த்தோம்னு சொன்னால், தேவையில்லாத விஷயத்துக்கு அங்கே போய் பிரச்சனை பண்ணுறதே அதிக அளவாக இருக்குது. அது நிறைய விமர்சனங்களை தற்போது கொண்டு வந்திருக்கு. ஆரம்பத்திலேருந்தே விமர்சனம் இருக்குது. தற்போது பார்த்தோம்னு சொன்னால் நிறையவே விமர்சனம் வந்திருக்கு. அதாவது அவர் தேவையான விஷயத்தை கதைக்கிற விட்டுச்சு தேவையில்லாத விஷயங்கள் அதிகமாக கவனம் செலுத்துவதாக நிறைய பேர் சமூக வலைத்தளங்கள் இப்போ எழுதி வரார்கள். ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பிரச்சனை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மக்களுக்கு என்ன தீர்வு? இந்த மக்களுக்குரிய காணிகள், இந்த மக்களுக்கு சொந்தமான இந்த நிலம் கிடைக்க வேணும். இந்த விடயம் தொடர்பாக அரசாங்கமானது, அதாவது அனுர் அவர்களுடைய இந்த அரசாங்கமானது இந்த விடயம் தொடர்பில் ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்க வேணும். ஆனால் அனுர் அவர்களை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால், அடுத்தடுத்து தேர்தல் இருக்குது. அப்போ அந்த தேர்தலில் அவர் வெல்லணும்னு சொன்னால்
பெரும்பான்மையானவர்களுடைய வாக்குகள் வந்து அவருக்கு தேவை. அதனால வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இந்த விகார விடயத்தில் உதாரணத்துக்கு அனுர் அவர்கள் இந்த விகாரையினை அகற்றிவிட்டு அந்த நிலப்பகுதியை அந்த நிலத்துக்கு சொந்தமான மக்களிடம் கொடுப்பாரா இருந்தால் அதனை ஒரு உதாரணமாக வைத்துக்கொண்டு தென்பகுதியில் இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து அதனை ஒரு உதாரணமாக வைத்துக்கொண்டு அனுர் அவர்களுக்கு எதிராக வந்து தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடுவார். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் பெரிய ஒரு இலங்கையில் இருக்கிற பெரிய ஒரு சனத்தொகையினை வந்து அனுர் அவர்களுக்கு எதிராக திருப்புறதுக்கு நிறையவே சந்தர்ப்பம் இருக்குது. இப்படி ஒரு விஷயம் இருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த நிலப்பகுதியினை உரிய மக்களுக்கு வழங்காமல் அதில் ஏதாவது பக்கச்சார்பாக அவர் செயற்படுவாராக இருந்தால் தமிழ் மக்களினுடைய ஆதரவு தமிழ் மக்களுடைய வாக்குகள் வந்து அவருக்கு மீண்டும் கிடைப்பதற்கு வந்து மீண்டும் கிடைக்காமல் போகும். மீண்டும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, மீண்டும் வந்து கிடைக்காமல் போகும். அப்போ இதனாலே வந்து அவர்களுக்கு தமிழ் நிலப்பகுதியில் வந்து அவர்களுடைய வாக்கெண்ணிக்கையில் வந்து ஒரு அடிவிடும். தமிழ் நிலப்பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் அவருடைய கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் வந்து வெல்வதற்கு சந்தர்ப்பம் வந்து குறைவாக அமையும். அப்போ பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஜனாதிபதி அவர்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் என்னதான் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் நிலம் யாருக்கு சொந்தமோ அவர்களுக்கே நிலம் கிடைக்க வேண்டும். உண்மையாக அந்த நிலத்துக்கு உரியவர்களுக்கே அந்த நிலம் கிடைக்க வேண்டும். ஒரு மனுஷன்றிருந்து ஒரு நிலம் பறிக்கப்படும் இருந்தால் அவர்கிட்ட இருக்கிற எல்லா உரிமைகளுமே பறிக்கப்பட்டதுக்கு சமன். அப்போ அதனால அந்த நிலம் யாருக்கு சொந்தமோ அந்த நிலத்துக்கு சொந்தக்காரருக்கு அதே நிலங்கள் வந்து வழங்கப்பட வேண்டும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் அனைத்து மதங்களுமே வந்து சமனாக மதிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் அனைத்து மக்களும் சமனாக மதிக்கப்பட வேண்டும். அனைத்து மக்களினுடைய உரிமைகளும் சமனாக கிடைக்க வேண்டும். அனைத்து மக்களுக்கும் சமனான மரியாதைகள் வழங்கப்பட வேண்டும். அனைத்து மக்களுக்குரிய நிலமும் வந்து அவர்களுக்கு சொந்தமான நிலங்கள் அனைத்தும் அவர்களுடைய கையில் வந்து கிடைக்க வேண்டும். அது வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் மட்டுமில்லை, உலகத்தில் இந்த நாடை பொறுத்த வரைக்கும் இதான் வந்து ஒரு அடிப்படையான விஷயம். அப்போ இலங்கையில் ஒரு சிறுபான்மை இனத்தின் மக்களின் நிலங்கள் வந்து பறிக்கப்பட்டு ஒரு பெரும்பான்மை இனத்துக்கு சொந்தமாக்கப்படுற பட்சத்தில் வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் சிறுபான்மை இனம் வந்து ஒடுக்கப்படுவதற்கு அது ஒரு உதாரணமாக வந்து காட்டும். அப்போ அப்படியான விஷயங்களை வந்து இந்த அரசாங்கமானது, அதாவது இதற்கு முன்னம் ஆட்சியில் இருந்தவர்கள் செய்த அதே விடயத்தினை இந்த அரசாங்கமும் செய்கிற பட்சத்தில் வந்து அடுத்தடுத்த வர தேர்தல்கள் வந்து நிறையவே வந்து இழப்புகளை வந்து இந்த அரசாங்கம் சந்திக்க வேண்டி ஏற்படும். இந்த முறை நடந்த தேர்தலில் கூட என்பிபிக்கு அதிக அளவிலான வாக்குகள் வந்து தமிழர் பிரதேசத்தில் வந்து கிடைச்சது. அதுக்கு கிடைச்சதுக்குரிய காரணம், முக்கியமான காரணம் வந்து என்பிபி மீது எங்களுடைய மக்கள் விருப்பத்தில் போய் வாக்கு போடாருன்னு சொல்ல முடியாது. தமிழ் அரசியல்வாதிகள், எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் மீது உள்ள வெறுப்பின் காரணத்தினால தான் என்பிபிக்கு அதிக அளவிலான வாக்குகள் வந்து கிடைக்கப்பட்டது. ஒரு சில பேர் வந்து என்பிபிக்கு விருப்பப்பட்டு வாக்கு போட்டிருக்கலாம். ஆனால் அதிக அளவிலான வாக்குகள் கிடைத்ததுக்குரிய காரணம், வளமைக்கு மாறாக அதிக அளவிலான வாக்குகள் கிடைத்ததுக்குரிய காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் மீது எங்களுடைய மக்களுக்கு இந்த வெறுப்பின் காரணத்தினாலே வந்து அப்படி ஒரு விஷயம் நடந்தது. அதே மாதிரியான விஷயம் திரும்ப நடக்குமான்னு சொல்லி பார்த்தோமான்னு சொன்னால் இல்லை. இனி வரப்போகிற அடுத்தடுத்த தேர்தல்களில் வந்து என்பிபி அரசாங்கமானது எங்களுடைய மக்களுக்கு என்ன செய்கின்றது, என்ன மாதிரியான விடயங்கள் வழங்குகின்றது, என்னென்ன விடயங்கள் வந்து எங்களோட மக்கள்கிட்ட பறைக்கின்றது எந்த விஷயங்களெல்லாம் எங்களோட மக்கள் பார்த்து தான் அதற்கு பிறகுதான் வாக்கு போடுவது பற்றி சிந்திப்பார்கள். அப்போ அடுத்து வருகின்ற தேர்தலை மனதில் வைத்து இந்த அரசாங்கம் வந்து செயற்பட வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய மக்களும் வந்து அடுத்து வருகின்ற தேர்தலில் வந்து எங்களுடைய தமிழ் அரசியல் தற்போது இருக்கிற தமிழ் அரசியல் தலைவர்களில் உண்மையாக யாருக்கு வாக்கு போட்டால் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போய் எங்களுடைய மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பாகவும் எங்களுடைய மக்களின் உரிமைகள் தொடர்பாகவும் பாராளுமன்றத்தில் அவருக்கு பேச கிடைக்கின்ற நிமிஷங்களை எங்களுடைய மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாக கதைக்கிறதுக்கு எந்த ஒரு மனுஷனுக்கு, எந்த ஒரு அரசியல்வாதிக்கு ஆளுமை இருக்கோ அந்த அரசியல்வாதிக்கு சரியான வாக்கு போட்ட வந்து சரியான முறையில் வந்து அவரை தெரிவு செய்ய வேணும். திரும்பவும் எங்களுடைய மக்கள் ஒரு பிழையான அரசியல்வாதிகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிற பட்சத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அவர்கள் திரும்பவும் அங்கே போய் வந்து வடிவாக சொல்லணும்னு சொன்னால் அது அலம்பல் கதை தான் காய்ச்சிட்டு இருப்பாங்க. திரும்பவும் அங்கே போய் வந்து எங்களுடைய மக்களின் அடிப்படை பிரச்சனை தொடர்பாக கதைக்காமல் திரும்பவும் அங்கே போய் நின்று கொண்டு அலம்பல் கதை பாராளுமன்றத்தில் போய் நின்று கொண்டு தேவையில்லாத விதண்டாபாதத்தில் வந்து ஈடுபட்டு நேரத்தை வீணடிக்கிறது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மக்களின் எதிர்காலத்தையும் வந்து வீணடிச்சு கொண்டிருப்பார்கள். அப்போ இனி வரப்போகிற தேர்தலில் நாமளும் கொஞ்சம் சிந்தித்து வாக்களிக்க வேணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது பிள்ளைகள் இருக்குமென்னு சொன்னால் அது என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தையிட்டி விகாரை தொடர்பான இந்த விடயத்தில் எங்களுடைய அந்த நிலத்துக்கு சொந்தமான மக்களினுடைய நிலங்கள் வந்து அந்த மக்களின் கைகளிலே வந்து வழங்கப்பட வேண்டும்.
இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் வந்து என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.